பரமசிவம் அவர்கள் ஓட பின்முதுகில் வீரப்பனார் துப்பாக்கியால் குறிபார்த்து சுட்டு வீழ்த்தி அந்த இறக்கியம்பள்ளத்திலிருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் இருந்த அந்த இன்று அழைக்கப்படுகிற பரமசிவம் வளைவிற்கு நேர் எதிராக ஓடிப்போய் அந்த பரமசிவத்தை பார்க்கிறார். ரத்தம் குபீரென வெளிவருகிறது. உடனடியாக உயிர் போகிறதா என்பதை உற்று நோத்த கருப்பணன் அவர்கள் சிறிது சிறிதாக தன் தம்பியினுடைய உயிர் அடங்குகிறதை பார்த்து சந்தோஷப்பட்டு தன்னுடைய தம்பியின் காலை பரபரவென இழுத்து மீண்டும் அந்த பரமசிவம் வளைவு இடத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இரத்தம் ஆங்காங்கே சொட்டு சொட்டாய் பூமியில் தெளிக்கப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. பரமசிவத்தை அங்கிருந்து இழுத்து வந்து அந்த பரமசிவம் வளைவிலே பக்கத்திலே கீழே இறக்கி பட்டுப்போன மரங்களை எடுத்து பரமசிவத்தை போட்டு தன் எப்பொழுதும் பீடி பிடிப்பவராக இருந்த கருப்பணன் அவர்கள் உடனடியாக மரங்களை எடுத்து கொண்டு வந்து இப்படியாவது பரமசிவத்தை சாம்பலாக்கி விட வேண்டும் என்று கருதினார்கள். பரமசிவத்தின் கூடவே வந்த கண்டியர் ராசு அவர்களும் துங்காளன் அவர்களும் அங்கிருந்து தெரித்து ஓடுகிற போது வீரப்பனார் பிடித்து சொல்லுகிறார், வெளியில் போய் சொன்னால் உங்களையும் சுட்டு வீழ்த்தி விடுவேன், ஜாக்கிரதை என்று எச்சரிக்கை கொடுத்து 2 பேரையும் கோபிநத்தம் பக்கம் அனுப்பி விடுகிறார்.